யுனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே. ஒரு மனுஷனுக்கு சுக்கிர திசை அடிக்குன்னு சொல்லுவாங்க. சுக்கிர திசை அடிச்சா அவனுக்கு கூரைய கொட்டிக்கிட்டு குடுக்கும் அப்படிங்கிற பழமொழியும் சொல்லுவாங்க. கேட்டிருப்பீங்க. கொடுக்கிறவன் கொடுக்கணும்னு நினைச்சா கூரைய கொட்டிக்கிட்டு கூட குடுப்பாங்கயா அப்படிங்கிற மாரி சொல்றாங்க இல்லையா? அது விஜய்க்கு சாத்தியமாயிருக்கிறது. எப்படி? என்னன்னு கேட்டா, விஜய் அரசியல் கட்சி ஆரம்பித்த பிறகு அவருக்கு வந்த எதிர்ப்புகள் என்பது பிரம்மாண்டமானவை. நாமும் கண்டித்திருக்கிறோம். ஏன் ஒரு நடிகர் அரசியலுக்குள் வரலாமா வரக்கூடாதா அப்படிங்கிற ஒரு பாகுபாடை வைத்து நாம் பேசியிருக்கிறோம். அதற்கான காரணங்கள் உயிரோடு இருக்கிறது அப்படிங்கிறது நான் இந்த இடத்துல பதிவு செஞ்சுக்கிறேன். சரி, ரைட், விட்டுருவோம். இப்ப நிற்கும். இப்ப நேரடியாக த்ரிஷா அவர்களுடைய மேல் குற்றச்சாட்டுக்களை வெளிப்படையாக வைக்கப்பட்டது. இதுல 2 கேரக்டர் தெரிஞ்சுக்கலாம். திமுக எப்பொழுதெல்லாம் தன் எதிரி கட்சிகளை பழிவாங்குவதற்காக நடிகைகளை பயன்படுத்துவார்கள், பெண்களை பயன்படுத்துவார்கள். எம்ஜிஆர் அவர்களுக்கு இயற்கையிலேயே இருந்தது என்னவென்று கேட்டால் ஜெயலலிதா அவர்களுடைய பிரச்சனை. உடனே எம்ஜிஆர் என்ன செஞ்சார் தெரியுமா? அது யார் நீங்க நினைச்சிருக்கவே முடியாது. அந்த போட்டோ இன்னைக்கு நீங்க இணையங்கள்ல பார்க்கலாம். மிகப்பெரிய விமர்சனங்கள் நடந்துகிட்டே இருக்கு. நாங்க இதெல்லாம் எங்களுக்கு தாங்காதுப்பா. யாரு சொல்றது? யாரு மேல யோக்கியம் தெரிஞ்சுக்கணும். கருணாநிதி சொல்றாப்ல, எங்களுக்கெல்லாம் திமுக தாங்காதுப்பா. என்ன தாங்காது? ஜெயலலிதா அவர்களை கூட்டிக் கொண்டு வந்து மாநாட்டில் அமர வைத்தால் இவர்களுக்கு தாங்காது. ராஜாத்தியம்மா யாரியா? ராஜாத்தியம்மா வரிசையில நீங்க எப்படி வைக்கிறீங்க? நீங்கள் இந்த விமர்சனத்தை பேசவில்லை என்று சொன்னால் நாங்களும் பேசப் போவது இல்லை. ஜெயலலிதா எம்ஜிஆர் அவர்கள் ஒன்று போல் நடிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி த்ரிஷா விஜய் இவங்க 2 பேர் வந்து விரும்பி நிறைய படங்கள்ல திரைப்படங்கள்ல நடிச்சிருக்கிறோம். ஏன் உங்களையே வந்து தாக்குது திமுகவை? நீங்க ஏன் ஒரு பெண்களுடைய த்ரிஷா எடுத்துக்கோங்க, ஜெயலலிதா எடுத்துக்கோங்க. கருணாநிதி காலம் யாரு? நேரடியா ஜெயலலிதா. இப்ப யாரு? நேரடியா த்ரிஷாவுக்கு போயிட்டாங்க. அப்போ இயற்கையோட வழி, அதாவது விதி வழி எதும்பாங்கல்ல, அது மாதிரி நடந்து முடிஞ்சிருச்சு. இப்ப கொண்டு வந்துட்டாங்க. என்ன கொண்டு வராங்க? நாங்க ஒத்த குடும்பத்துலதான் உயிரோடு இருக்கிறோம். நாங்கள் ஒரு குடும்பத்தோடு தான் வாழ்கிறோம். நான் ஒரே மனைவியோடு தான் வாழ்கிறேன். நான் குடும்ப குட்டியோடு தான் நான் வாழ்கிறேங்கிற ஒரு வார்த்தையை சொல்றதுக்கு பொதுக்கூட்டங்களில், மேடைகளில் என்னவெல்லாமோ பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதான உண்மையா நடந்துச்சு. ஆமா, இதேதான். பிறகு விஜய் வந்து என்ன சம்பவம் இங்க நடந்து முடிஞ்சிருச்சு? நீங்க வந்து த்ரிஷாவை கூட்டிக்கிட்டு கல்யாணத்துக்கு போயிட்டாரு. த்ரிஷாவை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டாப்ல. விஜய் வெற்றி பெற்ற முதல் நாள் த்ரிஷா வந்து வாழ்த்து சொன்னாங்க. இது எல்லாமே இணையங்களிலும் நேரடியாகவும் இன்னைக்கும் காண கிடைக்கிறது. நம்ம இல்லைன்னு எதையும் நம்ம மறுக்கிறதுக்கு இல்லை. ஆனால் நீங்கள் அதை தூக்கி கொண்டு பிரசன்ட் பண்ணக்கூடிய விதம் இருக்குல்ல, பொதுமக்களுக்கு வந்து நீங்கள் அதை செய்தியாக்குற விதம் இருக்குல்ல, மோசமானது, மட்டரகமானது. அததான் மக்கள் ஏத்துக்கிடவில்லை. இதைத்தான் நமக்கு வந்து முக்கியமா நம்ம வந்து சொல்லணும். சரி, வந்துருச்சு இல்லையா? இப்ப த்ரிஷா, சாரி, விஜயோட மனைவி கோர்ட்ல வழக்கு போட்டிருந்தாங்க. நேரடியா விவாகரத்து வழக்கு போட்டாங்க. என் கணவர் என்னை வீட்டிற்குள் அனுமதிக்கவில்லை. குடும்ப அன்றாட செலவுகளுக்கு கூட எனக்கு தரவில்லை, பணம் தரல. ஆனால் 2 பேரும் ஒரே வீட்டில் இருக்கிறோம். இது வந்து சங்கீதா, விஜயோட மனைவி சங்கீதாவோட வாக்குமூலம். இது அப்படியே போட்டாங்க. போட்டு முடிஞ்ச வழக்கு அப்படியே வருது, போகுது. உள்ள வந்து ஒரு இடத்துல நின்று அந்த வழக்க வந்து யாரும் எதிர்பாராத விதத்தில் நம்ம இந்த காணொளி பேசுறோம் இல்லையா? ஆனா மனசுக்கு உள்ளுக்குள்ள ஏதோ ஒண்ணு இருந்தது. எப்படி அது வந்து இருந்தது அப்படின்னா, சங்கீதா அவர்கள் வாபஸ் பெற்று விட்டார்கள். விஜய் மீது எரியப்பட்ட கல், விஜய் மீது வீசப்பட்ட கணை, அரசியலுக்கு இது எப்படியெல்லாம் அவருக்கு எதிராக திரும்பும் என்பதை கருத்தில் கொண்டுதான் சங்கீதா பின்வாங்கிவிட்டார். அவர் ஈழத்து பெண்மணி அல்லவா, அப்படிங்கிறது தான் நமக்கு நோக்கம்.
ஏன்னா மக்கள் அத்தனை இவ்வளவு சம்பவத்திற்கு பிறகு மக்கள் ஏற்றுக்கொண்ட பிறகு அவருடைய ஆட்சி அமைப்பதற்காக 75 ஆண்டு காலம், நூற்றாண்டு காலம், கால் நூற்றாண்டுகளை கண்ட அத்தனை கட்சிகளும் ஆதரவு கொடுப்பதை தெரிந்து கொண்டு பார்க்கணும்ல. யாருண்டா கம்யூனிஸ்ட் இயக்கம் 100 வருஷம் ஆச்சு, காங்கிரஸ் 100 வருஷம் ஆச்சு கட்சி ஆரம்பிச்சு. மறுமலர்ச்சி திமுக 33 வருஷம் அது அந்த கட்சி ஆரம்பிச்சு. விடுதலை சிறுத்தை 1/4 நூற்றாண்டு கடந்து விட்டது. நீங்க அப்படி ஐஎம்யூ பார்த்தீங்கன்னா அது நூற்றாண்டு கண்ட இயக்கம். அத்தனை பேருமே விஜயை ஏற்றுக்கொண்டு அவருடைய முதலமைச்சராக அவர் பதவி ஏற்பதற்கு தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை அவரிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், ஆட்சி அமைப்பதற்கு அடிப்படையாக இருப்பதை சொன்னால், நம்ம ஏன் இந்த வழக்கை வாபஸ் செஞ்சு கூடாது அப்படின்னு நினைச்சுங்க. இதுல ஒரு முக்கியமான விஷயம், இந்த காம்ப்ரமைஸ் எங்க ஆயிருக்கோம் அப்படிங்கிறது நம்ம நினைக்கிறதுக்கு எல்லாருமே குழந்தைங்கள் பாசத்துக்கு அடிபணிஞ்சிருக்கோம். யாராக இருக்கட்டும், பெத்த பிள்ளைகளோட கண்ணீர் எல்லாத்தையும் கரைச்சிரும். அப்படித்தான் நினைக்கிறேன். விஜயோட மகன் சஞ்சய் தொலைக்காட்சியில ஒரு பேட்டி கொடுத்தாப்புல, ஒரு இணையத்துல பேட்டி கொடுத்தாப்புல. அந்த பேட்டிக்கு எடுத்தது இந்த விஜய் டிவில ரொம்ப கஜ கஜன்னு பேசிட்ட முஞ்சிய கண்டால் நமக்கு பிடிக்காது, தர்தனம் பிடிக்க கிடையாது, கலக்கலன்னு ஒரு மாதிரியா ஏதோ அவங்களா சிரிச்சு அவங்களா பேசும். சரி போய் தொலைட்டு விடுங்க. அது ஒரு பேட்டி இருக்கு, அவ பேர் டிடி. அவ பேட்டி எடுக்கிறா. பேட்டி எடுத்து அதுல செய்திகளை சொல்லிட்டு வர்றாங்க. திமுக காத்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பையன் ஏதாவது வாக்கு சொன்னா அப்படின்னா அதை பிடிச்சுக்கிடுவோம் அப்படிங்கிற மாதிரி இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆனா அந்த தம்பி வாக்குமூலம் கொடுத்தது என்னன்னா 2 கேள்வி கேட்கிறாங்க. உன்னோட ரோல் மாடல் யார்? ஹாலிவுட்டில் நீ படம் எடுக்க வேண்டும் என்று நினைத்தால் யாரை வச்சு நீங்க படம் எடுப்பீங்க? அந்த பையன் புதுசா ஒரு படம் டைரக்ஷன் பண்ணியிருக்காப்புல, அது கூடிய சீக்கிரம் வெளியே வருது. இந்த 2 கேள்வியை முன்வைத்த உடனே அவர் சொன்ன பதில் தன்னுடைய தகப்பனை முன்வைக்கிறார். அவர், நான் ஹாலிவுட்ல படம் எடுத்தேன் அப்படின்னா ஹீரோவா யாரை வச்சு எடுப்பேன்னா எங்க அப்பாவை வச்சுதான் எடுக்கிறோம். எங்க அப்பா ஒரு ஆக்ஷன் ஹீரோ, அவர் பிரமாதமான ஒரு நடிகர், பிரமாதமான ஒரு டான்சர், பிரமாதமான ஒரு ஃபைட்டர். அப்படிங்கிற முறையில எங்க அப்பாவை வச்சு நான் எடுப்பேன். அப்ப அடுத்த கேள்வி கேட்கிறாப்புல, உங்க அப்பா மேல அவ்வளவு பாசமானு சொல்லி கேட்கறாப்புல. ஒரு நிமிஷம் அப்படியே குவைட் ஆயிடுறாப்புல. என்னதான் இருந்தாலும் எங்க அப்பா நல்லா வளர்க்காம நான் இப்படி இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு வழியில சொல்றான். எங்க அப்பா தான் ஹீரோ. கோடிக்கணக்கான மக்களோட ஆதரவோட அவர் இருக்கும்போது அவரை நாங்க எப்படி பண்ண முடியும்? எங்க அப்பா நல்லவருன்ட்டாங்க. இந்த காணொளி கடந்த வாரம் வெளிவந்துருச்சு. இந்த இடத்தில்தான் வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வருகிறது. நேரா முதலமைச்சரே ஆஜராகணுங்கிற சூழல் வருது. இதே கழுகு கண்ணு வச்சு எல்லாம் காத்திருக்கும் போதுதான் விஜயோட மனைவி சங்கீதா அவர்கள், நாங்கள் காம்ப்ரமைஸ் ஆகிக்கிட்டோம், எங்களுக்கு நான் வழக்கை தொடர விரும்பவில்லை அப்படின்னு சொல்லி அந்த வழக்கை வாபஸ் வாங்கிக்கிறோம். இதுதான் நான் சொன்னேன்ல, சுக்கிர திசை இயற்கை ஒத்துழைக்கிறது அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா, இதுதான் உண்மை நடந்துருச்சு. அது அப்படிங்கும்போது ஒரு மனிதனுக்கு நன்றாக நடக்கக்கூடியதும் ஒரு மனிதனை வைத்து அரசியல் செய்ய விரும்புகிறவர்களும் அப்படின்னா இது எல்லாம் எப்படி கரெக்ட் ஆகுது அப்படின்னா, விட்டு கொடுப்பவர்கள் யாரும் கெட்டு போவதில்லை. இது சாதாரணமான ஒரு பழமொழி. ஆனா அந்த பழமொழிக்குள்ள ஒரு பெரிய ஒரு பொருள் இருக்கு, வாழ்வின் தத்துவங்கள் இருக்குது. அந்த அடிப்படையில தான் ஒரு நடிகையின் பெயரை நீங்கள் கேட்டால் கூட நான் சொல்லுவேன் என்று வாக்குமூலம் கொடுத்த சங்கீதா அவர்கள் அதை திருப்பி பெற்றிருக்கிறாங்க. அப்படின்னா அந்த தாய்மையை நாம் போற்றணும். மக்கள் விஜய் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கைக்கு நாம் மதிப்பளிக்க வேண்டும். இப்படியெல்லாம் நினைச்சுதான் அந்த பொண்ணு வாக்குமூலத்தை வழக்க வாபஸ் வாங்கியிருக்கு. இப்ப திமுக அவுட். நீ என்ன செய்வ? இப்ப யார் ஒரு பொண்டாட்டியோட இருக்கிறா? எங்களை தாண்டி யாரும் உன் குடும்பத்தை தனியாக நம்ம பேச வேண்டாம். அதுல பேசணும்னா எக்கச்சக்கமா போகும். அதுல எல்லாம் குடும்பத்தை பத்தி யாரை எதை பத்தி பேசணுங்கிற ஒரு அருகதை இல்லாம ஆயிப்போச்சு. அதுல
நீ பேசவில்லை என்று சொன்னால், நீ தாக்குதல் தொடுக்கவில்லை என்று சொன்னால், நீ புறம் பேசவில்லை என்று சொன்னால், நீ மேடைகளில் பொதுவாக வாழ்க்கையை பற்றி பேசவில்லை என்று சொன்னால், நாங்க பேச போறதில்ல. திராவிட இயக்கத்தையும் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் கபலீகரம் செய்துவிட்டு பேரறிஞர் அண்ணா அவர்களின் குடும்பம் நடுத்தருவில் கிடந்து அந்த குடும்பத்தின் வாரிசு கிணற்றில் விழுந்து தற்கொலை செய்து கொண்டது கூட அடையாளமே இல்லாமல் அழித்துவிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தையே கருணாநிதி தான் தொடங்கினான் என்கிற மாதிரி மக்கள் மத்தியில் பதிய வச்ச குற்றவாளி திமுக. அதுதான் முக்கியம். அதோட வினை பலன் தான் உங்களை வந்து விரட்டி 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 அடிக்குமே தவிர உன்னை ஒருபோதும் வாழ வைக்காது. ஆட்சிக்கு வந்தால் நீங்க செய்யக்கூடிய செயல்கள் அப்படின்னா அதுல உனக்கு என்ன லாபம் இருக்கிறது என்பதை வைத்து நீ எடுத்துக்கிட்டு மற்றதை பார்ப்ப. இப்ப பிஜேபிக்கு எப்படி பம்புறான் அப்படிங்கிறத, திமுக என்ன வாக்குமூலம் கொடுக்குங்கிறத அடுத்த காணொலியில் நான் பேசுறேன் தோழர்களே. நன்றி, வணக்கம்.